மனுஷங்களாகிய எல்லாருக்குமே கோவம் வரும். சில பேருக்கு வர்ற கோவம் நியாயமானது, சில பேருக்கு வர்ற கோவம் அநியாயமானது. அட தொடப்ப கட்டியே இப்படிலாம் கோவப்படுறியே, இதெல்லாம் தேவையில்லாத கோவம். கொஞ்சம் மக்களை அனுசரித்து பிடி, உறவுகளை கொஞ்சம் பேணு காத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்பி பழி வாங்குற எண்ணத்துலேயே நிற்கும். சில பொம்பளைவ அவங்களா ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஒரு திட்டத்தை தீட்டி வீட்டில் உள்ளவங்களை பேச வச்சுருவாங்க, ஒரு சண்டையை உருவாக்கி விட்ருவாங்க. பாத்தியா உன் தங்கச்சி உன் தம்பி ஒருத்தவங்கப்பெல்லாம் என்ன பேசுகிறாங்க பாத்தியா, நான் அதுக்கு தான் சொன்னேன் இவங்க உறவெல்லாம் அப்பயே வெட்டி விட்டுருன்னு. அதை புரியாத இந்த ஆண்மகன்கள் ஐயோயோ நம்ம பொண்டாட்டி சொல்கிறதா உண்மை, பாத்தியா நம்ம கூட பிறந்தவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. கண்ணை கசக்குன உடனே இந்த பொண்டாட்டி சொல்கிறதெல்லாம் நம்பிடுறது. இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் இந்த உறவை பிரித்து என்ன தான் கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. என்னாச்சும் கொண்டு போங்க, பழி வாங்கிறதுக்கு நீங்கள் ஒன்று செய்கிறீங்க, ஆனால் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் காரணம்னு உறவுக்காரங்க அனைத்து பேரும் நினச்சிப்பாங்க.